சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொளியூடாக இணைந்திருக்கிறோம். சிறு தவறு செய்தால் கூட இஸ்ரேலை நாங்கள் கைப்பற்றுவோம் எச்சரிக்கும் எகிப்து. காசாவை விட்டு வெளியேறும் ஹமாஸ் கட்டுப்பாட்டை ஒப்படைக்க முடிவு. கட்டுப்பாட்டை ஒப்படைப்பதாக ஹமாஸ் அளித்த உறுதிமொழியை நிராகரிக்கும் இஸ்ரேல் ஆளில்லா விமான தாக்குதலில் ஹமாஸ் அதிகாரி படுகொலை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஈரான் உரிய நேரத்தில் பதிலடி கொடுக்கும் என அறிவிப்பு போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இதேபோன்று அடுத்து ஏதாவது தவறு நடக்குமாக இருந்தால் இஸ்ரேலை நாங்கள் கைப்பற்றுவோம் என எகிப்து எம்பி முஸ்தபா பக்ரி எச்சரித்திருக்கிறார். போர் விஷயத்தில் தற்போது வரை எகிப்து தலையிடவில்லை. ஒருவேளை அப்படி நடந்திருந்தால் அது உலக போராக மாறியிருக்கும். இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு எகிப்து வெளிப்படையாகவே எச்சரிக்கை விடுத்திருப்பது கவனம் பெற்றிருக்கிறது. கடந்த 1920 1947 வரை பாலஸ்தீனத்தை பிரிட்டன் தான் ஆட்சி செய்து வந்தது. இங்கு அரபு இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் ஜூதர்கள் பரவலாக இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் ஜூதர்கள் தங்களுக்கென தனி நிலம் வேண்டும் என்று பிரிவினை கோரினார்கள். அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் இந்த கோரிக்கையின் பின்னால் ஒரு திட்டம் இருந்தது. எனவே ஜூதர்களுக்கு ஆதரவளித்து ஐநாவும் 1947 ஒரு ஆணையை கொண்டு வந்தது. ஐநாவின் 181வது விதிப்படி பாலஸ்தீனம் இரண்டாக உடைக்கப்பட்டு ஒரு பாதி ஜூதர்களுக்கான நாடாக இஸ்ரேல் உருவாக்கப்படும், மறுபாதி பாலஸ்தீனமாக இருக்கும் என்று கூறியது. இதனை இஸ்ரேலும் அமெரிக்காவும் பிரிட்டனும் ஆரவாரமாக வரவேற்றன. ஆனால் எகிப்து, ஜோர்டான், ஈரான் உள்ளிட்ட நாடுகள் கடுமையாக எதிர்த்தனர். இதன் விளைவாக இஸ்ரேல் அரபு போர் 1948 தொடங்கியது. ஒரு பக்கம் மிகவும் பலம் வாய்ந்த இஸ்ரேல், அமெரிக்கா, பிரிட்டன் கூட்டணி, இன்னொரு பக்கம் வளர்ந்து வருகின்ற நாடுகளான எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட அரபு நாடுகள். போரின் முடிவில் இஸ்ரேல் வெற்றி பெற்றது. இதன் விளைவாக மொத்த பாலஸ்தீனத்தில் 79% நிலத்தை இஸ்ரேல் கைப்பற்றியது. ஆனால் மிக முக்கிய நகரமான வெஸ்ட் பேங்க், கிழக்கு ஜெருசலேம் ஜோர்டான் வசமும் காசா எகிப்து வசமும் வந்தது. என்னதான் 79% நிலத்தை வைத்திருந்தாலும் அது வெறுமனே நிலம். ஆனால் ஜோர்டானும் எகிப்தும் கைப்பற்றியது மக்கள் வாழ்கின்ற முக்கிய பகுதி. எனவே இஸ்ரேலுக்கு இது மான பிரச்சனையாக இருந்தது. இதையடுத்து மீண்டும் 1967 இஸ்ரேல் ஆனது போரை தொடங்கியது. 6 நாட்கள் இந்த போர் நீடித்தது. இதில் ஜோர்டான் எகிப்து வசம் இருந்த பகுதிகளை அமெரிக்கா உதவியால் இஸ்ரேல் கைப்பற்றியது. அப்போது முதல் இஸ்ரேல் சொல்வதுதான் பாலஸ்தீனத்தில் சட்டம். எதிர்த்து பேசினால் சிறை, கூட்டமாக சேர்ந்து போராடினால் தண்ணீர், உணவு, மின்சாரம் கிடைக்காது. எனவே இந்த சூழலை மாற்ற பாலஸ்தீன விடுதலை அமைப்புகள் உருவாக்கின. அதில் ஒன்றுதான் ஹமாஸ். அரசியல் ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் எல்லாவற்றுக்கும் ஹமாஸ் பதிலுக்கு இஸ்ரேல் போரை அறிவித்தது. இந்த போரில் ஹமாஸ் அமைப்பை சேர்ந்தவர்களை விட பொதுமக்களே அதிகம் கொன்று குவிக்கப்பட்டார்கள். யார் சொல்லியும் இஸ்ரேல் இந்த போரை நிறுத்தவில்லை. கடைசியில் பலகட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் அங்கு போர் முடிவுக்கு வந்திருக்கிறது. இப்போது ஒரு பக்கத்தில் கைதிகள் பரிமாற்றம் நடைபெற்று வருகிறது. ஆனால் இஸ்ரேலினுடைய கோபம் இன்னமும் குறையவில்லை. ஹமாஸ் அமைப்பு முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என்று இஸ்ரேல் கூறி வருகிறது. மறுபுறம் பாலஸ்தீனர்களை காசா பகுதியில் இருந்து வெளியேற்றி காசாவை அமெரிக்காவிடம் ஒப்படைத்து கட்டியெழுப்ப போவதாகவும் கூறப்பட்டு வருகிறது. சூழல் இப்படி இருக்கையில் எகிப்து எம்பி முஸ்தபா இஸ்ரேலுக்கு வெளிப்படையாக ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். இஸ்ரேல் சிறிய தவறு செய்தால் கூட அடுத்த நொடியே டெல் அவீவை நாங்கள் கைப்பற்றி விடுவோம் என்று அவர் கூறியிருக்கிறார். பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இப்படி சொல்லவில்லை. எகிப்தை இஸ்ரேல் தாக்க நினைக்குமாக இருந்தால் பதிலடி இவ்வாறு இருக்கும் என்று கூறியிருப்பதாக ரஷ்ய ஊடகம் RT தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே இஸ்ரேல் காசா போரில் ஒரு பெரிய முன்னேற்றமாக ஹமாஸ் அமைப்பு காசாவின் நிர்வாகத்தை பாலஸ்தீன அதிகார சபையிடம் ஒப்படைக்க விருப்பம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. எகிப்தின் அழுத்தத்தின் பேரில் ஹமாஸ் அமைப்பு இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. தற்போது காசாவில் காவல்துறை, சுகாதாரம் மற்றும் சிவில் சேவைகள் ஹமாஸின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. டொனால்டு டிரம்பினுடைய கொள்கையும் இதற்கு பின்னால் இருக்கின்ற ஒரு காரணமாக கருதப்படுகிறது. பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை பாலஸ்தீன ஆணையத்திடம் ஒப்படைக்க ஹமாஸ் அமைப்பு தற்போது ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஸ்கை நியூஸ் அரேபியாவின் அறிக்கையில் இந்த கூற்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீன அரசு என்பது சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட பாலஸ்தீன அரசாங்கம். இது 1993 ஆண்டு ஒஸ்லோ ஒப்பந்தங்களின் கீழ் மேற்கு கரையை ஓரளவு ஆட்சி செய்கிறது. மேற்கு கரை மற்றும் காசா ஆகியவை முன்மொழியப்பட்ட பாலஸ்தீன அரசை உருவாக்குகின்ற 2 பாலஸ்தீன பிரதேசங்கள். காசா நீண்ட காலமாக ஹமாஸால் ஆளப்பட்டு வருகிறது. ஹமாஸ் ஒரு வருடத்திற்கு மேலாக காசாவில் இஸ்ரேலுடன் கடுமையான போரை நடத்தி வருகிறது. தற்போது காசாவில் போர் நிறுத்தம் நடைமுறையில் இருக்கிறது. இந்த நிலையில் தான் எகிப்தின் அழுத்தத்திற்கு பிறகு காசா ஆட்சியை பாலஸ்தீன அதிகார சபையிடம் ஒப்படைப்பதற்கு ஹமாஸ் அமைப்பு விருப்பம் தெரிவித்திருப்பதாக ஸ்கை நியூஸ் அரேபியா வட்டாரங்களை
மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டிருக்கிறது. 2007 முதல் காசாவை ஹமாஸ் கட்டுப்படுத்தி வருகிறது. பாலஸ்தீன உள்நாட்டு போரில் அதன் போட்டிக்குழுவான ஃபத்தாவை காசாவிலிருந்து விரட்டியடித்த பிறகு ஹமாஸ் அமைப்பு காசாவை கைப்பற்றியது. ஃபத்தா பாலஸ்தீன அதிகார சபையை நடத்துகிறது என்பதோடு பாலஸ்தீன விடுதலை அமைப்பை ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு ஹமாஸ் ஆனது காசாவின் நிர்வாகத்தை பாலஸ்தீன ஆணையத்திடம் ஒப்படைத்தால் அது பல குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கும் சவால்களுக்கும் வழிவகுக்கும். மிக உடனடி விளைவு என்ன அப்படின்னு சொன்னால், பாலஸ்தீன பிரதேசங்களை ஒரே நிர்வாகத்தின் கீழ் மீண்டும் ஒருங்கிணைக்கும் சாத்தியமாகும். 2007 முதல் காசா ஹமாஸின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதே நேரத்தில் மேற்கு கரை ஃபத்தா தலைமையிலான பாலஸ்தீன அதிகார சபையால் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த பிரிவு பாலஸ்தீன ஒற்றுமைக்கும் பயனுள்ள நிர்வாகத்திற்கும் ஒரு பெரிய தடையாக இருந்து வருவதாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சர்வதேச உறவுகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்படும். பாலஸ்தீன அதிகார சபை பொதுவாக அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை போன்ற முக்கிய நாடுகள் உட்பட சர்வதேச சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீன அதிகார சபை காசாவை கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டால் அது மேம்பட்ட ராஜதந்திர உறவுகளுக்கும் காசாவிற்கு சர்வதேச உதவி மற்றும் ஆதரவிற்கும் வழிவகுக்கும் ஒன்றாக இருக்கும். இவற்றிற்கு நடுவே பாதுகாப்பு கவலைகள் முக்கிய பிரச்சனையாக தோற்றம் பெறும். ஹமாஸுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க ராணுவ பிரிவு இருக்கிறது. மேலும் அதன் ஒருங்கிணைப்பு அல்லது கலைப்பு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். காசாவில் ஒரு பாதுகாப்பு கட்டுப்பாட்டை பாலஸ்தீன ஆணையம் நிறுவ வேண்டி இருக்கும். இது பதற்றங்களுக்கு வழிவகுக்கும் அல்லது அதிகாரத்தை விட்டுக் கொடுக்க விரும்பாத ஹமாஸ் போராளிகளுடன் மோதலுக்கு கூட வழிவகுக்கும். சர்வதேச சமூகத்தால் பெரும்பாலும் பயிற்சியளிக்கப்பட்டு ஆதரிக்கப்படுகின்ற பாலஸ்தீன ஆணையத்தின் பாதுகாப்பு படைகள் ஹமாஸ் ஆழமான வேர்களை கொண்ட ஒரு பிராந்தியத்தில் கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்த வேண்டியிருக்கும். இதேவேளை ஹமாஸ் காசாவின் நிர்வாகத்தை பாலஸ்தீன ஆணையத்திடம் ஒப்படைப்பது பொருளாதார தாக்கங்களுக்கும் வழிவகுக்கும். இஸ்ரேல் எகிப்திய முற்றுகையால் கடுமையாக தடை செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் சேவைகளின் ஓட்டத்தை எளிதாக்குவதன் மூலம் பாலஸ்தீன ஆணையம் காசாவில் பொருளாதார நிலைகளை மேம்படுத்த முடியும். இருப்பினும் பாலஸ்தீன ஆணையம் ஏற்கனவே குறிப்பிடத்தக்க நிதி சவால்களை எதிர்கொள்கிறது. மேலும் காசாவின் பொருளாதாரத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொள்வது அதற்கு கணிசமான ஒரு சுமையாக இருக்கக்கூடும். மேலும் இந்த ஒப்படைப்பு பாலஸ்தீன தலைமைக்குள் உள்ளரசியல் போராட்டங்களுக்கும் வழிவகுக்கும். ஃபத்தா மற்றும் ஹமாஸ் மோதல்கள் ஏற்கனவே மிகப்பெரிய வரலாற்றை கொண்டிருக்கின்றன. மேலும் ஹமாஸ் உறுப்பினர்களை பாலஸ்தீன ஆணையத்தின் அரசியல் மற்றும் நிர்வாக கட்டமைப்புகளில் ஒருங்கிணைப்பது சர்ச்சைக்குரியதாக இருக்கலாம். காசாவில் அதன் நிர்வாகத்தில் குறிப்பிடத்தக்க பகுதியாக இருந்த ஹமாஸின் சமூக சேவைகள் மற்றும் உள்கட்டமைப்புகளை எவ்வாறு கையாள்வது என்பது பற்றிய கேள்விகளும் இருக்கும். இதேவேளை இஸ்ரேலினுடைய எதிர்வினை மிக முக்கியமானதாக இருக்கும். இஸ்ரேலிய அரசாங்கம் ஹமாஸுடன் சர்ச்சைக்குரிய உறவை கொண்டிருக்கிறது. பாலஸ்தீன அதிகாரம் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டால் இஸ்ரேல் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடவும் கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கும் அதிக விருப்பத்துடன் இருக்கலாம். ஆனால் இது பாலஸ்தீன அதிகார சபையின் பாதுகாப்பை பராமரிக்கவும் காசாவிலிருந்து இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை தடுக்கவும் வழிவகுக்குமா என்பது கேள்விக்குரிய. பாலஸ்தீன நிர்வாகத்தின் கீழ் குறிப்பாக சர்வதேச உதவிகள் கிடைக்கப்பெற்றால் காசாவில் மனிதாபிமான நிலைமை மேம்படக்கூடும். இருப்பினும் காசாவில் வறுமை, வேலையின்மை மற்றும் உள்கட்டமைப்பு சேதம் போன்ற ஆழமான பிரச்சினைகளை தீர்க்க பாலஸ்தீன அதிகார சபைக்கு குறிப்பிடத்தக்க ஆதரவு தேவைப்படும். ஒருங்கிணைந்த பாலஸ்தீன நிர்வாகம் இஸ்ரேலுடனான சமாதான பேச்சுவார்த்தைகளில் பாலஸ்தீனத்தின் நிலைப்பாட்டை வலுப்படுத்த முடியும். இருப்பினும் நீடித்த தீர்வை நோக்கி செல்ல இரு தரப்பினரிடமிருந்தும் குறிப்பிடத்தக்க சமரசங்கள் மற்றும் நம்பிக்கையை வளர்க்கின்ற நடவடிக்கைகளும் தேவைப்படும். சுருக்கமாக சொன்னால், காசாவின் நிர்வாகத்தை பாலஸ்தீன அதிகார சபையிடம் ஒப்படைப்பது குறிப்பிடத்தக்க நேர்மையான மாற்றங்களுக்கு வழிவகுக்கின்ற அதே வேளையில் நிலைத்தன்மையையும் அமைதியையும் நோக்கிய முன்னேற்றத்தையும் உறுதி செய்வதற்கு கவனமாக நிர்வகிக்க வேண்டிய கணிசமான சவால்களையும் இது முன்வைக்கும். இதையடுத்து ஹமாஸுடனான போரில் பலவீனமான போர் நிறுத்தத்தின் 2ஆம் கட்டம் குறித்து விவாதிக்க இஸ்ரேல் கத்தாருக்கு ஒரு குழுவை அனுப்புமா என்பது குறித்த நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் காசா பகுதியை கைப்பற்றி மேம்படுத்துகின்ற டொனால்டு டிரம்பின் திட்டத்திற்கு உறுதியுடன் இருப்பதாக பெஞ்சமின் நெதன்யாகு மீண்டும் உறுதியளித்திருக்கிறார். திங்கட்கிழமையன்று ஒரு அறிக்கையில் இஸ்ரேலிய பிரதமர் காசாவில் போருக்கு அடுத்த நாள் ஹமாஸ் அல்லது பாலஸ்தீன அதிகார சபை இருக்காது என்று நான் உறுதியளித்தது போலவே வேறுபட்ட காசாவை உருவாக்குகின்ற அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் திட்டத்திற்கு நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அறிவித்திருக்கிறார். மத்தியஸ்தரான எகிப்தின் அழுத்தத்தை தொடர்ந்து ஹமாஸ் காசாவின் கட்டுப்பாட்டை அதன் மேற்கு கரையை தளமாக கொண்ட போட்டியாளரான அரை தன்னாட்சி பாலஸ்தீன ஆணையத்திடம் ஒப்படைக்க தயாராக இருப்பதாக ஞாயிற்றுக்கிழமை இரவு ஸ்கை நியூஸ் அரேபியா செய்தி வெளியிட்டதை தொடர்ந்து நெதன்யாகு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்.
மறுபுறம் லெபனானில் நடந்த ட்ரோன் தாக்குதலில் ஹமாஸ் மூத்த அதிகாரி கொல்லப்பட்டிருக்கிறார். தெற்கு லெபனானில் இருக்கின்ற சைதா நகரில் ஒரு கார் மீது இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதல் நடத்தியதில் ஹிஸ்புல்லா அல்லது ஹமாஸின் மூத்த அதிகாரியொருவர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய வட்டாரங்கள் முன்னர் அறிவித்தன. அதன்படி சைதா நகரில் நேற்று இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதலில் முகமது சாஹின் என்ற ஹமாஸ் தலைவரே கொல்லப்பட்டிருக்கிறார். லெபனானில் இருக்கின்ற ஹமாஸின் ராணுவ பிரிவான இஸ் அட்தின் அல் ஹசாமின் பொது ராணுவத்திற்கு முகமது சாஹின் பொறுப்பாளராக இருந்ததாகவும் இஸ்ரேலிய வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. இஸ்ரேலிய ஆட்சியின் சமீபத்திய ஆக்கிரமிப்புக்கு ஈரான் உரிய நேரத்தில் பதிலடி கொடுக்கும் என்று இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை தெரிவித்திருக்கிறது. இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் 2ஆம் நிலை தளபதி பிரிகேடியர் ஜெனரல் அலி ஃபதாவி திங்கட்கிழமையன்று ட்ரூஃப்ரோமிஸ் 3 சரியான நேரத்தில் நிறைவேற்றப்படும் என்று கூறியிருக்கிறார். அக்டோபர் 26 அதிகாலையில் ஈரானிய பதிலடி நடவடிக்கைகளுக்கு பிறகு இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஈராக் மீது அமெரிக்க கட்டுப்பாட்டில் இருக்கின்ற வான்வெளியை பயன்படுத்தி ஈரானின் தெஹ்ரான், குஜஸ்தான் மற்றும் இளம் மாகாணங்களில் இருக்கின்ற ராணுவ நிலைகள் மீது ஏவுகணைகளை தாக்கின. இது நாட்டின் தேசிய இறையாண்மையை அப்பட்டமாக மீறுவதாகும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த தாக்குதல் நாட்டின் வான் பாதுகாப்பு அமைப்பால் வெற்றிகரமாக இடைமறிக்கப்பட்டு எதிர்த்தாக்குதலுக்கு உள்ளானதாகவும் இதனால் ட்ரேடர் தளங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட சேதம் ஏற்பட்டதாகவும் ஈரான் கூறியது. இந்த தாக்குதலில் 4 ராணுவ அதிகாரிகள் மற்றும் ஒரு பொதுமக்கள் உட்பட 5 பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதேவேளை ஹமாஸ் வெற்றி பெற்றது, அவர்கள் தோற்றுவிட்டார்கள் என்பதை இஸ்ரேலிய ஆட்சி அதிகாரிகளே ஒப்புக்கொள்கிறார்கள் என்றும் அவர் காசா போர் நிறுத்தம் குறித்து தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க. மற்றும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.